பலருக்கும் தெரிஞ்ச பிடிச்ச தமிழ் பிரபலம் ஒருத்தர் காலமான செய்தியை வெளியாகி பலரையுமே பார்த்திங்கன்னா சோகத்துக்குள்ளாக்கியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். யார் அவர்? முழு செய்தி தொகுப்பையும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இயக்குனரா, நடிகரா, வசனகர்த்தாவா தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு அடையாளத்தை பதிச்சவர் தான் பாக்யராஜ். தமிழ் திரையுலகோட மூத்த கலைஞர்களில் ஒருவரான இவர் இன்றைக்கி காலமான செய்தி தான் பார்த்திங்கன்னா வெளியாகி தமிழ் சினிமா ரசிகர்கள் பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. உடல்நல குறைவு காரணமாக சென்னையில் இருக்க தனியார் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்திருக்காரு. இந்த நிலையில் தான் திடீர்னு இவருக்கு மாரடைப்பு காரணமாக இவர் காலமான தகவலானது வெளியாகியிருக்கு. 1953 ஜனவரி 7ஆம் தேதி ஈரோடு மாவட்டம் வெள்ளக்கோவிலில் பிறந்த பாக்யராஜ் இயக்குனர் பாரதிராஜா கிட்ட உதவி இயக்குனராக தன்னோட திரைப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறமா சுவர் இல்லாத சித்திரங்கள் திரைப்படத்தின் மூலமாக இயக்குனராக அறிமுகமானார். அதை தொடர்ந்து அந்த 7 நாட்கள், முந்தானை முடிச்சு, இன்று போய் நாளே வா, சின்ன வீடு, டார்லிங் 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 போன்ற ஏகப்பட்ட வெற்றி படங்களை இயக்கி அவரே நடிச்சிருந்தார். குடும்ப கதைகள், நல்லா மக்களுக்கு பிடிக்கக்கூடிய வகையில் நகைச்சுவை மற்றும் உணர்வு பூர்வமான மூவி ஸ்டோரி இருக்கிற மாதிரி தமிழ் சினிமாவில் அவர் நிறைய படைப்புகளை கொடுத்து தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு முத்திரையும் பதிச்சிருந்தார். கண்டிப்பாக அவரோட மறைவு திரையுலக பிரபலங்கள் பலருக்குமே, ரசிகர்கள் பலருக்குமே பார்த்திங்கன்னா வருத்தமாக தான் இருக்கும். இவரோட மறைவு செய்தியை கேள்விப்பட்ட திரையுலக பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் மற்றும் ரசிகர்கள் இரங்கல்களை தெரிவிச்சிட்டு வராங்க. மஜா தமிழ் சார்பாக நாங்களும் எங்களோட இரங்கல்களை இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறோம்.